ஸோ எக்ஸைஸ் 2.6 நம்ம என்ன டாபிக் படிக்கப்போன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள். இப்போ ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கும். அது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன ஃபார்மில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது வரையறதுக்கு நம்ம கண்டிப்பாக 2 பேராமீட்டர் தேவை. ஒன்று சென்டர் வேணும், இன்னொன்று ரேடியஸ் வேணும். இந்த 2 இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காம்பஸை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிளை நீங்கள் வரைய முடியும். ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இதான் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். சரியா? இந்த சர்க்கிளில் நமக்கு என்னென்ன பேராமீட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேராமீட்டர் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சர்க்கிள் வரையறதுக்கு முக்கியமாக 2 விஷயம் தேவை. ஒன்று யாருன்னா சென்டர். இதுக்கு பேர் சென்டர். சரிதானப்பா? அண்ட் இந்த சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிள் பவுண்டரி இருக்கா இல்லையா, ஸோ இதை நீங்கள் டச் பண்ணால் வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ். அப்போ இதுக்கு பேர் ரேடியஸ். அப்போ இந்த 2 பேராமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சர்க்கிளை நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதே சர்க்குலர் ஈக்குவேஷனை நம்ம 5th லெசனில் வேற மாதிரி பேட்டர்னில் படிப்போம். ஸோ அது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் படிப்போம். ஓகேங்களா? கார்ட்டீசியன் ஃபார்ம். ஆனால் இங்கே படிக்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு சர்க்கிள் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்க்கிளில் சென்டரும் ரேடியஸும் இருந்தால் நம்மளால் சர்க்கிள் வரைய முடியும். ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இந்த சென்டரை எப்படி டினோட் பண்ணுறாங்க, இந்த ரேடியஸை எப்படி டினோட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. அப்போ இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த சர்க்கிள். இது வந்து சர்க்கிளாக இருந்துச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு பேர் சென்டர். இந்த சென்டரை அவங்க டினோட் பண்ணதுக்கு Z0 அப்படின்னு ஒரு டேம் யூஸ் பண்ணுவாங்க. Z0. சரியாப்பா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து இந்த பவுண்டரி ஆஃப் சர்க்கிளை நீங்கள் எங்கே டச் பண்ணாலும் அதுக்கு பேர் ரேடியஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்க ரேடியஸ் அப்படின்னு சொன்னதுனால என்ன சொல்கிறாங்க, ஆறுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ நல்லா பாருங்க, இந்த Z0ல இருந்து கண்டிப்பாக இந்த இது முடியுமா இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் Z. அப்போ என்ன சொல்ல வரேன் நல்லா கவனிச்சுக்கோ. இதுடைய ஃபார்முலா ரொம்ப ஈஸி. இந்த Z0ல இருந்து இந்த இசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். நல்லா பார்த்து சொல்லுப்பா. Z0ல இருந்து இசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ் சொல்றோம். அப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ வராத நீ மாடுலஸ் போட்டா போதும். சரியா இல்லையா? அப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நமக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த 2ஐயும் நீங்கள் கழிக்கணும். ஸோ எதை ஃபர்ஸ்ட் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ நான் ஃபார்முலா அப்படி என்ன பண்ணுறேன், மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0. இசட்ல இருந்து Z0க்குள்ள தூரம், அதுக்கு தான் என்ன பேரு, இஸ் கால்ட் அஸ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு R. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் Z0 ஈக்குவல் டு R. இந்த ஃபார்மட்ல இருந்ததுன்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அர்த்தம். ஓகே தானேப்பா? ஓகே. அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த இடத்துல Z0 அப்படிங்கிறது சென்டர்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த Z அப்படிங்கிறது எதுக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்கன்னா ஆன் த சர்க்கிள். சர்க்கிளுக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா தான் கரெக்டாக எப்படி இருக்கும், ரேடியஸாக இருக்கும். இதுதானே? பாருங்கம்மா, இந்த இடத்துல இந்த Zங்கிறது சர்க்கிளுக்கு மேலே இருக்கு. சர்க்கிளுக்கு மேலே இருக்குது. அப்போ இஸ் கால்ட் அஸ் ஆன் த சர்க்கிள். ஆன் த சர்க்கிள், ஆன் த பவுண்டரி ஆஃப் சர்க்கிள். கரெக்டாக எப்படி இருக்கு, சர்க்கிளுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. சரி சார், இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து உள்ளே இருந்தால் என்னவா இருக்கும் அண்ட் வெளியே இருந்தால் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு முக்கியமான நோட்ஸ் என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு சர்க்கிள். சரியாப்பா? இந்த சர்க்கிளில் ஸோ இது வந்து நமக்கு சென்டர் இஸ் கால்ட் அஸ் Z0. இப்போ அடுத்து Z அப்படிங்கிற புள்ளி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்க்கிளுக்கு மேலே வச்சேன். அப்போ சர்க்கிளுக்கு மேலே வைக்க சொல்ல இந்த 2க்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் சொல்லி முடிச்சோம். அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சொல்லி ஃபார்முலா பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இப்போ ஒரு நோட்ஸ் பார்க்க என்ன நோட்ஸ்னா, இப்போ இந்த Z0 சென்டராக இருக்க சொல்ல Z அப்படிங்கிறது இந்த இடத்துல சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குது. அப்படின்னா இது வந்து Z, இது சர்க்கிளுக்கு உள்ள. அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இந்த சென்டர்ல இருந்து இந்த Z வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த சென்டர்ல இருந்து இந்த பவுண்டரி ஆஃப் சர்க்கிளை டச் பண்றோமா இல்லையா, இதுக்கு பேரு ரேடியஸ். அப்போ இந்த Z0க்கும் Zக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸை விட இந்த ரேடியஸ் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பா அதிகமா இருக்கும். சரியா இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு நோட்ஸ் என்னன்னா
மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 இதை விட நமக்கு ரேடியஸ் அதிகமா இருந்துச்சுன்னா பாரு இந்த டிஸ்டன்ஸை விட இந்த ரேடியஸ் வந்து அதிகம் ஆமா இல்லையாப்பா இது 6 இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா இதுக்குள்ளதான் இது இருக்கு சர்க்கிளுக்குள்ள இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் விட இந்த ரேடியஸ் அதிகம் அப்படின்னா இங்க என்ன சொல்ல வரேன்னா இந்த z அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எங்க இருக்குது சர்க்கிளுக்கு உள்ள இருக்குது அப்போ இந்த சர்க்கிள் என்ன அர்த்தம் சர்க்கிளுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம் சர்க்கிளுக்கு வெளியே கிடையாது இப்போ அதே z என்ன பண்றேன்னா அதே z என்ன பண்றேன் இங்க வைக்கிறேன் இஸ் கால்ட் அஸ் z இப்போ என்ன பண்றேன் இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பாரு இந்த z0ல இருந்து இந்த z வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்க சொல்ல இந்த ரேடியஸ் விட எப்படி இருக்குது அதிகமா இருக்காங்க அப்ப இங்க என்ன நோட்ஸ் சொல்ல போறோம்னா இங்க மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 அதனுடைய ஆன்சர் ரேடியஸை விட அதிகமா இருந்தா நமக்கு பாயிண்ட் என்ன இருக்குது அவுட் தி சர்க்கிள் வெளியே இருக்குதுன்னு அர்த்தம் அவுட் தி சர்க்கிள் ஓகேவா இல்லையா அப்ப இந்த இடத்துல இந்த மூணு நோட்ஸுமே முக்கியமானது அதுல முக்கியமா படிக்க வேண்டியது என்ன ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மா இருந்தா என்ன ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 ஈக்குவல் டு r இதான் ஃபார்முலா ஒரு பாயிண்ட் உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் ரேடியஸ் விட கம்மியா இருக்கணும் ஒரு பாயிண்ட் வெளியே இருக்குன்னு சொன்னாங்கன்னா ரேடியஸ் விட எப்படி அது வந்து அதிகமா இருக்கணும் ஸோ இதான் நம்ம தேவையான நோட்ஸ் Exercise 2.6 question number 4 show that the following equation represent a circle இந்த மூணு ஈக்குவேஷனுமே சர்க்கிளை தான் குறிக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு find its center and radius அப்ப சென்டரையும் ரேடியஸ் என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க சரிங்களா இப்ப சம் நம்பர் 1 எழுதிக்கிறேன் பாருங்க சம் நம்பர் 1 என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா so modulus of z minus 2 minus i is equal to 3 சரி தானமா இப்போ நமக்கு ஃபார்முலா படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னா z மைனஸ் z0 ஈக்குவல் டு r ன்னு இருக்கும் அப்படிதானே அப்ப அந்த இடத்துல நான் ஃபார்முலா படி எழுத சொல்ல அந்த z0க்கு முன்னால மைனஸ் இருக்குதா இல்லையா அப்ப அந்த மைனஸ்ங்கிறது என்ன அர்த்தம்னா இந்த செகண்டா உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பொதுவா இருக்கணும் ஆனா இங்க பாருங்க இந்த மைனஸ்ங்கிறது 2க்கு தான் என்னது பொதுவா இருக்குது அப்ப இந்த மைனஸ் வந்து எதுக்கு இல்ல ஐக்கு காமனா இல்ல அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த செகண்டா உள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ஒரு மைனஸ் காமனா எடுக்க போறேன் அப்ப இது எப்படி மாற போகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மைனஸை காமனா எடுத்தா இது ரெண்டுமே ஆப்போசிட் சைனா போயிடும் 2 பிளஸ் ஐயா போயிடும் ஓகேவா சோ மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 3 அப்ப நான் இதை கம்பேர் பண்ண போறேன் சோ compare to modulus of z minus z0 equal to r ஓகே தானமா பாருங்க மாடுலஸ் இருக்குது z க்கு z இருக்குது மைனஸ்க்கு மைனஸ் இருக்குது செகண்டா உள்ளதான் z0 அப்ப z0ங்கிறது என்னது நமக்கு செகண்டா உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்ப நல்லா பார்க்கணும் இந்த இடத்துல z0க்கு முன்னால காமனா ஒரு மைனஸ் இருக்கணும் சரியா இல்லையா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தனா இந்த மைனஸ் வந்து யாருக்கு தான் இருக்குது 2க்கு இருக்குது இந்த மைனஸ் ஐக்கு இருக்குது அப்ப இந்த ரெண்டுக்குமே காமனா ஒரு மைனஸை வெளியே எடுத்து முடிச்சாதான் நமக்கு வந்து அந்த ஃபார்முலா கரெக்டா பொருந்தும் அப்ப மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 = r வந்துடா இல்லையா அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டுமே பொதுவா ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தானே therefore it is equation of circle therefore it is equation of circle அப்ப இது சர்க்கிளோட ஈக்குவேஷன் சொல்லியாச்சு இப்ப அடுத்து நினைக்கிறான் இதனுடைய சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்கிறான் சோ ஆல்ரெடி சொல்லியாச்சு நமக்கு வந்து சென்டர் அப்படிங்கிறது z0 அப்ப சென்டர் அப்படின்னா நமக்கு z0 சோ z0 ஆன்சர் மைனஸ்க்கு அப்புறம் உள்ளது அப்ப மைனஸ்க்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னா 2 plus i இருக்காங்க இதை நீங்க பாயிண்டா மாத்தி கொடுத்துருங்க சோ பாயிண்டா மாத்தி கொடுத்தீங்கன்னா 2, 1 வரும் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் அடுத்து இமேஜினரி பார்ட் அடுத்து ரேடியஸ் கேக்குறாங்க சோ ரேடியஸ் இஸ் கால்ட் as சோ ரைட்ல உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்ப r is equal to சோ r ஓட ஆன்சர் என்ன வருது 3 வருது சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சம்ல ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டாங்க ஓகேமா செகண்ட் சம் போவோமா செகண்ட் சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க modulus of 2z subdivision 2 modulus of 2z plus 2 minus 4i is equal to 2 okay தானமா equal to 2 இப்போ இங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னா நம்ம z க்கு முன்னால கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும் ஆனா இங்க என்ன இருக்காங்கம்மா 2 இருக்காங்களா இல்லையா அப்ப இந்த இடத்துல 1 ஆ நீ மாத்தணும் அப்ப எல்லா இதையும் நம்ம 2 ஆ டிவைட் பண்ணிடலாமா அப்ப என்ன பண்ண போறேன் so divided by 2 அப்ப எல்லா இதுலயும் நீங்க 2 ஆல் டிவைட் எப்படி மாறும் மாடுலஸ் ஆஃப் இத 2 ஆல் டிவைட் 1 அப்ப இஸ்லா போயிடும் இது 2 ஆல் டிவைட் பண்ணா +1 இத 2 ஆல் டிவைட் பண்ணா -2i இஸ் ஈக்குவல் டு இத 2 ஆல் டிவைட் பண்ணா ஆன்சர் 1
ஓகே தானேமா? அப்ப என்ன பண்ணிட்டேன், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 பண்ணிட்டேனா இல்லையா? அடுத்து இந்த செகண்டா உள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காமனா ஒரு மைனஸ் எடுக்கணும். அப்படின்னா தான் மைனஸ் செட் நாட் வரும் அப்படிதானே? அப்ப மாடுலஸ் ஆஃப் இசட் நீ மைனஸை காமனா எடுத்தா பிளஸ் உள்ளது ஃபுல்லா மைனஸா மாறும், மைனஸ் ஃபுல்லா பிளஸ்ஸா மாறும். அப்ப ஆன்சர் -1 plus 2i in மாறும். So modulus close equal to 1. இதை கம்பேர் பண்ணுங்க. So compare to the general equation of circle. So compare பண்ணீங்கன்னா compare to modulus of z minus z naught equal to r. ஓகே தானேப்பா? அப்ப கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலா போடுறதா இல்லையா? அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? is a equation of circle. Therefore it is equation ஆஃப் சர்க்கிள். அப்ப இது சர்க்கிளோட ஈக்குவேஷனுக்கு பொருந்திட்டு அடுத்து என்ன கேட்கிறான், சென்டர் கேட்கிறான் அண்ட் ரேடியஸ் கேட்கிறான். அப்ப நமக்கு சென்டர் அப்படிங்கிறது இசட் நாட் அப்படி தானேப்பா? அப்ப அடுத்து பாருங்க சென்டர். ஸோ சென்டர் இசட் நாட் ஈக்குவல் டு, ஸோ செகண்ட் பார்ட் மைனஸ் எப்போ என்ன இருக்கு பாருங்க, -1 plus 2y. இது நீங்க பாயிண்டா மாத்தினீங்கன்னா -1, 2 மாறும். ஸோ அடுத்து வந்து ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஆன்சர் இஸ் கால்ட் அஸ் ஆர். கான்ஸ்டன்ட் டேம், கான்ஸ்டன்ட் என்னமா இருக்குது, 1 இருக்குது. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஓகே, இது செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம் பாருங்கம்மா. மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் 3z minus 6 plus 12i equal to 8. ஓகே தானேப்பா? இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி எப்பவுமே நமக்கு இசட்டுக்கு முன்னால கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். இங்க என்ன இருக்காங்க, 3 இருக்காங்க. அப்ப எல்லா இதையும் என்ன பண்ணுவீங்க, 3 ஆ டிவைட் பண்ணுவீங்களா? அப்போ டிவைடட் பை 3. அப்ப எல்லா இதையும் நீங்க 3 ஆ டிவைட் பண்ணா சோ மாடுலஸ் ஆஃப் இங்க 3 கேன்சல் ஆகி 1 வரும். இங்க 3 ஐ கட் பண்ணா நமக்கு 2 வரும். இங்க 3 ஐ கட் பண்ணா நமக்கு பிளஸ் 4i வரும் ஈக்குவல் டு 8. நீங்க 3 ஆல கட் பண்ண முடியாது. அப்ப 8/3 என்ன பண்ணுங்க, நீங்க வந்து போட்டுக்கங்க. அடுத்து இந்த செகண்டா உள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காமனா ஒரு மைனஸ் எடுத்துருங்க. அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ், இது ரெண்டுமே காமனா மைனஸ் எடுத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு பிளஸ்ஸா மாறும், செகண்ட் டேர்ம் நமக்கு மைனஸா மாறும், -4i மாறும். சோ மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 8/3 மாறும். ஓகே தானேமா? இதை கம்பேர் பண்ணுங்க ஜெனரல் ஈக்குவேஷன் கூட. கம்பேர் to modulus of z minus z naught equal to r. Okay தானேமா? அப்ப இது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தானேப்பா? therefore it is equation of circle. இது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னா இப்போ இதுல இருந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிங்க. therefore நமக்கு என்ன சென்டர் பாத்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கிறது z0. ஸோ z0 ஆன்சர் மைனஸ் அப்புறம் உள்ளது. ஸோ 2 - 4i இதை நீங்க பாயிண்டா மாத்தினா 2, -4 மாறும். ஸோ அடுத்து நமக்கு தேவையானது ரேடியஸ். சரி ரேடியஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் வலது பக்கத்தில். ஸோ ரேடியஸோட ஆன்சர் பாருங்க 8/3 இருக்குது. அப்போ r is equal to 8/3. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். எக்ஸாம்பிள் 2.19 show that the given equation represents the circle. இது வந்து சர்க்கிளை குறிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அடுத்து அதனுடைய சென்டர் அண்ட் ரேடியஸ் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம given equation எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் த given equation? modulus of 3z minus 5 plus i is equal to 4 ன்னு கொடுத்துருக்கானாமா? இப்போ என்ன பண்ணணும், எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்னா இசட்டுக்கு முன்னால கோஎஃபிஷியன்ட் என்னதான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். இங்க என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்ப எல்லா இதையும் 3 ஆ டிவைட் பண்ணிக்கணுமா? அப்போ டிவைடட் பை 3. அப்ப எல்லா இதையும் நீங்க 3 ஆ டிவைட் பண்ணா எப்படி மாறும், மாடுலஸ். ஃபர்ஸ்ட் இதை நீங்க 3 ஆ டிவைட் பண்ணா வெறும் இசட் மட்டும் தான் இருக்கும். செகண்ட் இதையும் தேர்ட் இதையும் நீங்க 3 ஆ டிவைட் பண்ண முடியாது. அப்ப 3 ஆ நீங்க வந்து டிவைட் பண்ணாம எழுதிக்கங்க. அப்ப ஆன்சர் -5/3 plus i/3 modulus close equal to 4 3 ஆ டிவைட் பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் 4/3. சரியாமா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து காமனா ஒரு மைனஸ் வரணும். அப்ப மாடுலஸ் ஆஃப் z நீங்க மைனஸை காமனா எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து பிளஸ்ஸா போயிடும், செகண்ட் டேர்ம் நமக்கு மைனஸா போயிடும். ஆன்சர் 5/3 i/3 மாறும். சோ மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 4/3. இது என்ன பண்ணுங்க, ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்க. சோ கம்பேர் டு modulus of z minus z naught equal to r. so இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால it is the equation of circle. therefore it is equation of circle. therefore it is equation of circle. இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் சொல்லியாச்சு. அப்ப சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம என்ன கேட்கறான், சென்டர் கேட்கறான் அண்ட் ரேடியஸ் கேட்கறான். so சென்டர் அப்படிங்கிறது z0. so z0ங்கிறது மைனஸ்க்கு அப்புறம் உள்ளது z0. மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னா 5/3 - i/3 இருக்குது.
ஸோ இதை நீங்கள் பாயிண்டாக மாற்றி எப்படி எழுதலாம் பாருங்க. ஸோ பாயிண்டாக மாற்றினீங்கன்னா ஸோ 5/3 கமா ஸோ ஐக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால -1/3 அதுக்கு மறந்துடக்கூடாது. அடுத்து என்ன கேட்குறான், ரேடியஸ் கேட்குறான். ஸோ ரேடியஸ்ங்கிறது ரைட் சைடில் உள்ளது. ஸோ ஆரோடைய ஆன்சர் 4/3. அப்போ R is equal to 4/3. ஸோ இதை நம்ம தேவையான ரிசல்ட். If Z is equal to x plus iy is a complex number such that modulus of Z minus 4i divided by modulus of Z plus 4i is equal to 1. Show that the locus of Z is real axis. அப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுத்துருக்கான்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா Z அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் வரப்போகுது. அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கணுமா, ரியல் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் டோட்டல் 2 ஆக்சிஸ் தெரியும். ஒன்று ரியல் ஆக்சிஸ், இன்னொரு இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ ரியல் ஆக்சிஸ்ங்கிறது யாரு, எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த ரியல் ஆக்சிஸ் அப்படிதானே. அப்போ இமேஜினரி ஆக்சிஸ் என்னது, ஒய் ஆக்சிஸ் இஸ் த இமேஜினரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காமிக்கணும், புரியுதா பாருங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படிதானே. ஸோ இது ஆர்கன் டயக்ராமில் இதுக்கு பேர் ரியல் ஆக்சிஸ், இதுக்கு பேர் இமேஜினரி ஆக்சிஸ். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் கொண்டு வரணும், இஸ் கால்ட் அஸ் ரியல் ஆக்சிஸ். அப்போ ரியல் ஆக்சிஸ்னா அந்த கர்வ் இங்கே தான் இருக்கணும். இது இருக்குல்ல, இதான் ரியல் ஆக்சிஸ், இதில் தான் இருக்கணும். அப்போ இதில் இருக்க சொல்ல நமக்கு ரியல் ஆக்சிஸில் மட்டும் தான் பாயிண்ட் இருக்கும். அப்போ இமேஜினரி வேல்யூ எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த எல்லா பாயிண்ட்டும் எதில் இருக்குது, ரியல் ஆக்சிஸுக்கு மேலே இருக்குது. அப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது பாயிண்ட் 1 வச்சுக்கோம், இது பாயிண்ட் 2, இது பாயிண்ட் 3, இது பாயிண்ட் 4. இப்போ இந்த பாயிண்ட் 1னா இதை நீ எப்படி மார்க் பண்ணுவோமா, எப்படி நீ பாயிண்டா சொல்லுவேன், 1,0ன்னு சொல்லலாமா. இது நமக்கு பாயிண்ட் நம்பர் 3னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் 3,0ன்னு சொல்லலாமா. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த 2 பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது ரியல் பாயிண்ட்டையும் செகண்ட்ங்கிறது இமேஜினரி குறிக்குமா இல்லையா. அப்போ இந்த இடத்துல ரியல் ஆக்சிஸாக இருந்தால் ரியலுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், 1, 2, 3, 4 அப்படி பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். ஆனால் இமேஜினரி வேல்யூ ஃபிக்ஸ்டாக இருக்கும். இமேஜினரி வேல்யூ யாராக இருக்காங்க, செகண்ட் பாயிண்ட் 0, 0. அப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இது வந்து ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு கொண்டு வரா இருந்தா இந்த இடத்துல நான் y is equal to 0ன்னு கொண்டு வந்தா போதுமா. ஏன்னா இந்த இடத்துல உள்ள ஃபுல்லுமே ரியல் ஆக்சிஸ் பாயிண்ட் தான். இந்த ரியல் ஆக்சிஸ் பாயிண்ட்ல நமக்கு இமேஜினரி செகண்ட் பாயிண்ட் 0, செகண்ட் பாயிண்ட் 0. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எடுத்து பார்த்தாலும் செகண்டாக உள்ளது நீங்கள் 0, 0 தான் குடிச்சிட்டு இருப்பீங்க. அப்போ செகண்டாக உள்ளது இமேஜினரி பாயிண்ட். இமேஜினரிங்கிறது எப்பவுமே 0வா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன ஆக்சிஸாக தான் இருக்கும், ரியல் ஆக்சிஸாக இருக்கும். அப்போ இந்த சம்மில் Z இஸ் ரியல் ஆக்சிஸ் நான் கொண்டு வரதுக்கு ஒய்யோடைய வேல்யூ நான் 0 கொண்டு வந்தா Z இஸ் ரியல்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே தானேப்பா, சம் ஆரம்பிக்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, இசோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, Z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் IY. ஸோ அடுத்த கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z மைனஸ் 4i டிவைடட் பை Z பிளஸ் 4i is equal to 1 கொடுத்துருக்காங்களா இல்லையாமா. இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி படி இந்த மாடுலஸ் நான் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். மாடுலஸ் ஆஃப் Z minus 4i divided by மாடுலஸ் ஆஃப் Z plus 4i is equal to 1 போட்டுடலாமா. இது சிம்பிளாக இதை கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ கிராஸ் பண்ணால் 1 இன்ட்டு இந்த மாடுலஸ் வெளியே வந்துடும். மாடுலஸ் ஆஃப் Z minus 4i is equal to மாடுலஸ் ஆஃப் Z plus 4i வந்துடுமா இல்லையாப்பா. இப்போ நமக்கு இசோடைய வேல்யூ கொடுத்துருக்கா. ஸோ இசோடைய ஆன்சர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா x plus iy. அப்போ என்ன பண்ண போகிறேன், மாடுலஸ் இந்த இசருக்கு பதிலாக நான் x plus iy என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து மைனஸ் 4i இருக்காங்க ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இந்த இசருக்கு பதிலாக நான் x plus iy சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து ப்ளஸ் 4i. ஓகே தானேம்மா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணணும். அண்ட் சேம் டைம் அதுக்கு முன்னால ரியல் அண்ட் இமேஜை தனித்தனியாக பிரிச்சுருவோமா. அப்போ இங்கே ரியலுங்கிறது எக்ஸ், அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் இது ரெண்டுமே இமேஜினரி. ஸோ ஐயை நீங்கள் காமனாக எடுத்தா y மைனஸ் 4 மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு இங்கே ரியலுங்கிறது எக்ஸு பிளஸ் ஐ இங்கே காமனாக எடுத்தா y பிளஸ் 4. ஸோ மாடுலஸ் க்ளோஸ். மாடுலஸ்னா என்ன அர்த்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ போன எக்ஸசைஸ்ல படிச்சிருக்குன்னா அப்போ ஸ்கொயர் ரூட் போடுங்க. ரியல் பார்ட் யாரு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் வந்து y மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பாயிண்ட் வந்து y பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் நமக்கு போகணும். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு சைடும் ஸ்கொயர் ஆன் போத் சைடு போட்டுருவோமா. அப்போ ஸ்கொயர் ஆன்
போத் சைடு நீங்கள் போடுங்க. ஸ்கொயர் அண்ட் போத் சைடு போட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது நான் ஃபார்முலா அப்படி பிரிக்க போகிறேன். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி பிரிக்க போகிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏக்கு பதிலாக ஒய் இருக்குது, பிக்கு பதிலாக 4 இருக்குது. ஆன்சர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 8y ஈக்குவல் டு இங்கே நமக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து ஒய் ப்ளஸ் போத ஹோல் ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி பிரிக்க போகிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ ஆன்சர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 8y. இப்போ கேன்சல் பண்ணுவோமா? ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகும்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு வந்து மைனஸாக போகும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அந்த சைடு வந்து மைனஸாக போகும். ப்ளஸ் 16 ப்ளஸ் 6 இங்கே வந்து மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆயிரும். இப்போ அடுத்து மைனஸ் 8y ஈக்குவல் ப்ளஸ் 8y இருக்குதா? அப்போ இந்த மைனஸ் 8y ரைட் சைடு கொடுத்தா என்ன நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்களா? அப்போ ரிமைனிங் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம் பாருங்க. ரிமைனிங் ஆன்சர் நமக்கு இங்கே ஒரு 8y இருக்குது, இங்கே ஒரு 8y. அப்போ 8y ப்ளஸ் 8y ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த 8y இங்கே வந்து இங்கே ரிமைனிங் 0 தானே இருக்கும். அப்போ 8y கூட்டினா ஆன்சர் 16y ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ். இப்போ இந்த 16 கீழே கொடுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 0/16 0 எனி வேல்யூ y ஈக்குவல் டு 0. ஒய்யோட வேல்யூ நமக்கு 0ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக z என்னமா தான் இருக்கும்? ரியல் ஆக்சிஸ். therefore z is real axis. Z is real axis, hence proved. Exercise 2.6 question number 2. If Z is equal to x plus iy is a complex number such that இது என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா im is called as imaginary part of 2z plus 1 divided by iz plus 1 is equal to 0. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உள்ள பார்ட்டோடைய இமேஜினரி பார்ட்டை எடுத்து நீங்கள் ஈக்குவல் பண்ணீங்கன்னா அதனுடைய ஆன்சர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ப்ரூஃப் பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். என்ன சொல்ல வரோம்? இந்த உள்ளது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உள்ள இமேஜினரி பார்ட்டை மட்டும் நீங்க தனியா எடுங்க. அதை 0க்கு என்ன பண்ணுங்க? ஈக்குவல் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அப்படிங்கறத என்ன பண்ண போறோம்? ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவாமா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கிறேன். ஸோ கிவன்ங்கிறது இதான் முக்கியமான கிவன். இமேஜினரி பார்ட் ஆஃப் பாருங்க. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 2z plus 1 divided by iz plus 1 is equal to 0. இப்போ இசட்ங்கிறது அவனே கொடுத்துட்டா x plus iy. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் இசட் பார்க்குறீங்க x plus iy போட்டுருவோமா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 into x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1 is equal to 0. சரியாமா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 2 உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. டினாமினேட்டர்ல இருந்து i உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணிடுமா? அடுத்த ஸ்டெப்ல இமேஜினரி பார்ட் ஆஃப் 2 உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணா 2x plus 2yi plus 1 divided by டினாமினேட்டர்ல i கொண்டு உள்ள ப்ராடக்ட் பண்ண சொல்ல. சோ i into x ix அல்லது xi. இப்போ இங்க i கொண்டு ப்ராடக்ட் பண்ணா i ஸ்கொயர் வரும். I square now what is the answer? -1. அப்ப answer -1 இந்த ஆட் போட்டுட்டா. So +1. So equal to 0. அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்? இதுல உள்ள ரியல் பார்ட் இமேஜினரி தனித்தனியா பிரிக்க போறேன். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் so இது ஒரு ரியல் பார்ட், இது ஒரு ரியல் பார்ட். ஆன்சர் 2x + 1 பிளஸ் இங்க 2yi divided by denominatorல செகண்டும் தேர்டும் ரியல் பார்ட். அப்ப ரெண்டையும் ஒண்ணு சேர்த்துங்க. 1 - y plus ix. ஓகேவா? சோ இது நமக்கு தேவையான இந்த உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்ம். சரிதானப்பா? இப்போ இந்த இடத்துல இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா கேட்டாங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஆனா இது ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல கிடையாது. ஏன் ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல கிடையாது? டினாமினேட்டர்ல i இருக்குது. அப்படி இந்த i எப்படியான ரிமூவ் பண்ணணும். அப்ப i ரிமூவ் பண்றதா இருந்தா அதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணுவோமா? அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? இந்த டினாமினேட்டர்ல உள்ள i ரிமூவ் பண்ணதுக்காக என்ன பண்ண போறேன்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை இந்த டினாமினேட்டர்ல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கோ அதனுடைய கான்ஜுகேட்டால ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்ப அடுத்த ஸ்டெப் எப்படி மாற போகுது பாருங்க. சோ இமேஜினரி பார்ட் ஆஃப் சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் 2x + 1 அடுத்து பிளஸ் 2yi நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர் யாருன்னா 1 - y plus ix into
இப்போ கீழே உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸாக போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக போடணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் நீங்கள் மைனஸ் போட்டு எழுதுங்க. ஆன்சர் 1 மைனஸ் ஒய்இ மைனஸ் ஐஎக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் ஒய்இ, ஸோ மைனஸ் ஐஎக்ஸு, ஸோ ஈக்குவல் டு 0. சரி தானப்பா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டினாமீட்டரை நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ டினாமீட்டர் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் எல்லாத்தையும் தெரியும். ஸோ இது வந்து ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி, ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏவுடைய ஆன்சர் 1 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியோடைய ஆன்சர் ஐஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். பட் நமக்கு இங்கே யார் மட்டும்தான் வேணும், இமேஜினரி பார்ட் மட்டும்தான் வேணும், ரியல் பார்ட் வேணும். அப்படின்னா இதை ரெண்டையும் நீ ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இமேஜினரி பார்ட் எடுக்கிறது கொஞ்சம் இது 2-3 ஸ்டெப் கூடும். இப்போ அதெல்லாம் நம்ம அப்படி பண்ணாமல் டேரெக்டாக இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கும். அப்போ டேரெக்டாக இமேஜினரி பார்ட் எடுக்குது ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி இருக்குதா இல்லையா? ஃபர்ஸ்ட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கிறேன் பாருங்க. 2x பட்டாச்சு, அடுத்து +1, 2x + 1. அடுத்து யாருக்கான இமேஜினரி பார்ட் வந்து 2y இருக்காங்க, சரிதானே? அடுத்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் வந்து 1 மைனஸ் ஒய் இருக்காங்களா? அடுத்து இமேஜினரி பார்ட் வந்து இந்த ஐயை விட்டுருணும், மைனஸ் எக்ஸ் இருக்காங்க, ஸோ மைனஸ் எக்ஸ். இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் ரியல் பார்ட், சரிதானே? ஞாபகம் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ப்ளஸ் ஐ இன்டு செகண்ட் ப்ராக்கெட். அப்போ செகண்ட் ப்ராக்கெட்டில் போடக்கூடிய ஆன்சரை நீங்கள் எப்படி ப்ராடக்ட் பண்ணுவீங்க? கிராஸாக நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுவீங்க, நடுவில் ப்ளஸ் போடுவீங்க. அவருக்கே இல்லையாப்பா? அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கிராஸாக உள்ளது மட்டும் ப்ராடக்ட் பண்ணி நடுவில் ப்ளஸ் போட்டால் மட்டும் போதுமானது. அப்போ கிராஸாக நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸு, ஸோ மைனஸ் எக்ஸு இன்ட்டு 2x + 1, ஸோ 2x + 1 நடுவில் ப்ளஸ்ஸு, இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 2y இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. சரி தானேப்பா? நான் இதில் உள்ள இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்துட்டேன், ரியல் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே தானேப்பா? என்ன பண்ணிட்டேன், ரியல் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இமேஜினரி பார்ட்னா நம்ம ஐயை ஸ்கிப் பண்ணிட்டு வரக்கூடியதான் இமேஜினரி பார்ட், ஐ எழுதக்கூடாது, சரியா? இப்போ என்ன பண்ண போறேன், ஈக்குவல் 0 போட்டாச்சு. இதை நேராக கிராஸ் பண்ணுங்க, 0 இன்டு எனி வேல்யூ ஆன்சர் 0. இப்போ இந்த மைனஸ் எக்ஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஸோ மைனஸ் 2x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் இதை ப்ராடக்ட் பண்ணுங்க 2y minus 2y² equal to 0. எல்லா இதையும் நீங்கள் மைனஸால் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஸோ மல்டிப்ளை பை மைனஸ், ஸோ மைனஸால் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவாக போயிடும் 2x², y² டேர்ம் பாசிட்டிவாக போயிடும் ப்ளஸ் 2y², x டேர்ம் ப்ளஸ்ஸாக போயிடும் ப்ளஸ் எக்ஸு, ஒய்யோ டேர்ம் மைனஸாக போயிடும் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் பண்ணி என்ன சொல்லிப்பாங்க, ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க பாருங்க. 2x² + 2y² ப்ளஸ் x minus 2y equal to 0. So, நம்ம தேவையான ரிசல்ட் வந்துட்டு hence proved. Question 3 பாருங்க. Obtain the Cartesian equation form of the locus of z x plus iy in each of the following cases. அப்ப z equal to x plus iy ன்னு கொடுத்துட்டு இந்த 4 கேஸையும் நீங்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு மாத்துங்க. நம்ம கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கடைசி ஆன்சரை xyz நீங்க கொண்டு வர போறீங்க, சரிங்களா? சப்டிஷன் 1 பாருங்க. சப்டிஷன் 1 கொடுத்துருக்காங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் iz the whole square equal to 3 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த z க்கு பதிலா x plus iy கொடுத்துருக்கானா, இந்த வேல்யூ அப்ளை பண்ணுமா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் i இன்ட்டு z க்கு பதிலா x plus iy பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 போடலாமா? இப்போ இந்த ஐ உள்ள ஒன்று ப்ராடக்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல ரியல் பார்ட் ஆஃப் ஐ இன்டு எக்ஸ், ஐ எக்ஸ், ஐ இன்டு ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் ஆன்சர் -1 அப்படிதானே? அப்போ ஆன்சர் மைனஸ் ஒய்யா போயிடும். ஸோ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஸ்டெப்ல இதனுடைய ரியல் பார்ட்டை மட்டும் எடுங்கன்னு அர்த்தம். இந்த ரியல் பார்ட் யாரு, மைனஸ் ஒய். மைனஸ் ஒய்யை எடுத்து மேலே இருக்காங்க ஸ்கொயர் இருக்காங்க, அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் 3. அப்போ இந்த ஸ்கொயரை ஒய்க்கும் மைனஸும் கொடுத்தீங்கன்னா மைனஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸாக போயிடும், ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், அப்போ ஆன்சர் y² ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இன்னும் நீங்கள் எழுதுறா இருந்தால் இந்த 3 லெஃப்டில் கொடுத்து ஈக்குவல் டு 0 கொண்டு வாங்க. அப்போ y² - 3 ஈக்குவல் டு 0. ஸோ எப்படி எழுதினாலும் ஓகே தான், ஓகே தானேமா? ஸோ அடுத்த சம் பாருங்க, சப்டிஷன் 2 பாருங்க. சப்டிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 - i இன்ட்டு z
plus 1 equal to 0. இப்போ என்ன பண்ணணும் இசடுக்கு பதிலா x plus i போட்டுருவோமா அப்போ அடுத்த ஸ்டெப்ல imaginary part of 1 minus i into இசடுக்கு பதிலா x plus iy plus 1 equal to 0. இப்போ ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோமா ஸோ ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லையும் பண்ணலாம் டேரக்டாக பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஒன்று வச்சு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடுவோமா ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வருவாங்களாப்பா அடுத்து மைனஸ் ஐ வச்சு ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் ஐஎக்ஸ் அடுத்து மைனஸ் ஐ வச்சு ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் வரும் ஐ ஸ்கொயர் அப்போ நமக்கு இந்த மைனஸ் என்ன போயிடும் ப்ளஸ்ஸாக போயிடும் ஆன்சர் ஒய் ஸோ லாஸ்ட்டில் ஒரு 1 இருக்குது ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வேணும் இதில் இமேஜினரி பார்ட் மட்டும்தான் வேணும் இமேஜினரி பார்ட்டுங்கிறது யாரு ஐ பக்கத்தில் என்ன இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர் ஐ பக்கத்தில் யார் இருக்காங்க ஒய் இருக்காங்க இங்கே ஐ பக்கத்தில் யார் இருக்காங்க மைனஸ் எக்ஸ் இருக்காங்க வேற எங்கேயுமே ஐ கிடையாது ஈக்குவல் டு 0. எப்பவுமே எக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க ஒய் வந்து செகண்ட் வச்சுக்கோங்க இது எப்படி இதெல்லாம் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 எப்பவுமே எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும் மல்டிப்ளை பை மைனஸ் ஸோ மல்டிப்ளை பை மைனஸ் ஸோ மைனஸாக நீங்கள் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஸோ எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக போயிடும் ஒய் வந்து மைனஸாக போயிடும் ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த செகண்ட் சம். ஓகே தானேப்பா அடுத்து தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாமாப்பா ஸோ இதுதான் ஒரே ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு 5 மார்க் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிள் சம் பாருங்க சப்டிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1. இப்போ இதோட ஆன்சர் யாரு x பிளஸ் ஐஒய் அப்ளை பண்ணுங்க மாடுலஸ் ஆஃப் x பிளஸ் ஐஒய் பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x பிளஸ் ஐஒய் மைனஸ் 1 மாடுலஸ் க்ளோஸ். இப்போ என்ன பண்ணணும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுருவோமா என்ன மாடுலஸ் கேன்சல் பண்ணணும் இப்போ மாடுலஸ் இங்கே ரியல் பார்ட் வந்து x பிளஸ் இமேஜினரி பார்ட்டில் இங்கே ஐ இருக்கு ஐயை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா y plus 1 வருமா ஸோ மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இங்கே ரியல் பார்ட் x இங்கே ரியல் பார்ட் 1 அப்போ x மைனஸ் 1 பிளஸ் ஐ ஒய் மட்டும் தனியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணுறா இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஒய் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் எக்ஸ் மைனஸ் 1 த whole square plus imaginary part y square. இப்போ இந்த ரூட் கேன்சல் பண்ணி என்ன பண்ணுவீங்க ஸ்கொயர் ஆன் போத் சைடு அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைடு போட சொல்ல இங்கே ரூட் கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல ரூட் கேன்சல் ஆயிடும் உள்ள ஆன்சர் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் ஸ்டெப் வந்து ஒய் பிளஸ் இந்த ஹோல் ஸ்கொயரை நீங்கள் ஃபார்முலா படி பிரிச்சிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2y ஈக்குவல் டு இந்த ஆன்சர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் plus 1 minus 2x plus y square. ஸோ இப்போ இங்கே யாரெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க நமக்கு plus x square plus x square plus y square plus y square கேன்சல் ஓகே தானேப்பா அதே மாதிரி இங்கே ஒரு +1 இங்கே ஒரு +1 கேன்சல் ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2y ஈக்குவல் டு மைனஸ் 2xன்னு வரும் இந்த 2 கட் ஆயிரும் மைனஸ் எக்ஸ் இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக போயிடும் அப்போ ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ நாலாவது சப்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க z பார் இஸ் ஈக்குவல் டு z இன்வர்ஸ் பாருங்க சப்டிவிஷன் நம்பர் 4 சப்டிவிஷன் நம்பர் 4 கொடுத்துருக்காங்கன்னா z பார் இஸ் ஈக்குவல் டு z பவர் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த z பவர் மைனஸ் 1 பவரில் உள்ள மைனஸை நீங்கள் ப்ளஸ்ஸாக மாத்திரா இருந்தால் z பார் இஸ் ஈக்குவல் டு 1/z மாற்றலாமா இப்போ நேராக இந்த z நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னா இது z இன்டு z பார் மாறுமா ஈக்குவல் டு 1. இப்போ நீங்கள் படித்த ஃபார்முலா படி நீங்கள் இந்த z இன்டு z பாரை எப்படி எழுதலாம் வெரி குட் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 போடலாமா இதோட ஆன்சர் யார் தெரியும் இதோட ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மாடுலஸை ரிமூவ் பண்ணுறாங்க எப்படி எழுதுவீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே என்ன ஆகும்னா அந்த ஸ்கொயர் வந்து அந்த ரூட் என்ன பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிடுமா அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் மீதி ரிமைனிங் ஆன்சர் யார் இருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்னும் ஸ்பெசிஃபிக்காக 1 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் 4th சம்.
ஸோ எக்ஸைஸ் 2.6ல் ரிமைனிங் ஒரே ஒரு சம் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க? obtain the Cartesian equation for the locus z equal to x plus iy in each of the following cases. ஒரு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துட்டு இந்த ரெண்டு சப்டிவிஷன் என்ன பண்ணணுமா, நீங்கள் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு மாற்றணுமா, சரிங்களா? ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? ஒரு ஈக்குவேஷனை கடைசி xy ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு என்ன பேர்? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பேர். பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒன்று பாருங்கள். சப்டிவிஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாலஸ் ஆஃப் z மைனஸ் 4 ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இசட்டுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐ போட்டுருவோமா? இப்போ என்ன எழுத பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ இசட்டுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஐவை போடுங்க. இப்போ எப்படி மாறும்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணுங்கள் ஈக்குவல் டு நமக்கு 16 வரும். இப்போ நமக்கு மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறாரு இருந்தால் ஃபஸ்ட் ரியல் பார்ட்டு ஃபுல்லாக தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கணுமா? இப்போ இங்கே ரியல் பார்ட் யாருன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ங்கிறது நமக்கு ரியல் பார்ட்டாக இருக்கும். இமேஜினரி பார்ட்டுங்கிறது ப்ளஸ் ஐஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் 16. சரியாம்மா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ மாடுலஸ் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுக்கங்க. ரியல் பார்ட் யாருன்னா எக்ஸ் மைனஸ் 4. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் வந்து ஒய் ஐ பக்கத்தில் உள்ளது. ஆன்சர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் ஆன் போத் சைட் போடுங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் போட சொல்லுங்கள். இந்த ரூட் நம்ம கேன்சல் ஆயிருமாப்பா? இப்போ எப்படி எதுனா எக்ஸ் மைனஸ் 4 the whole square plus y square equal to இங்கே 16 நமக்கு ஸ்கொயர் வரும். ஓகே தானேப்பா? இது நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க? சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க. இப்போ ரிமைனிங் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து a minus b the whole square ஃபார்முலோட எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுவீங்க. a square plus b square minus 2ab. அப்போ ஆன்சர் x square plus 16 x square plus 16 minus 8x plus y square. இப்போ இந்த 16 ஸ்கொயர் பண்ணால் 256 வரும். லெஃப்ட்டில் கொடுத்தா மைனஸாக போயிருமா? மைனஸ் 256 equal to 0. ஓகே தானேம்மா? ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேம் எழுதுங்க ப்ளஸ் அடுத்து ஒய் ஸ்கொயர் டேம் எழுதுங்க. அடுத்து எக்ஸோட டேம் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ மைனஸ் 8x. ஒய்யோ டேம் வந்து எழுதுறாங்க. ஒய்யோ டேம் எதுவுமே கிடையாது. அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் டேம்ல என்ன பண்ணுங்க? செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ண ஆன்சர் நமக்கு 240 வரும். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு சம்முடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே தானேப்பா? இப்போ செகண்ட் சம் போகலாமா? இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்டிவிஷன் 2 பாருங்கள். சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 4 the whole square மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 4 the whole square மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 the whole square equal to 16 கொடுத்துருக்காங்க. சரி தானேப்பா? இதான கொஸ்டின். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ போடலாமா? அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகேவா? இந்த இதை மாடுலஸ் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, மாடுலஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இதை ரியல் பார்ட் ஆஃப்ல ஒன்றா சேருங்க. ஸோ ரியல் பார்ட் வந்து எக்ஸு, இங்கே வந்து 4. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4ங்கிறது ரியல் பார்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இங்கே ரியல் பார்ட் வந்து எக்ஸு அண்ட் மைனஸ் 1 ரியல் பார்ட். அப்போ எக்ஸு மைனஸ் 1ங்கிறது ரியல் பார்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த இடத்துல நம்ம மாடுலஸ் ரிமூவ் பண்ணணும். மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறது என்ன அர்த்தம் நமக்கு வந்து? இப்போ இந்த இதை மாடுலஸ் ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க மைனஸ். அடுத்து என்ன வரும்? இந்த இடத்துல மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறாருந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் 16 வருமாமா? இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலான்னு பாருங்கள். ரிமைனிங் ஸ்டெப்பு இந்த இடத்துல நமக்கு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிருமாமா? இந்த இடத்துல இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிருமா? ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அடுத்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பனிங். ஸோ அடுத்து எக்ஸு மைனஸ் 1 த
whole square plus y square so equal to answer 16 சரியாமா ஸோ போன சமயம் என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணணும் ஏன்னா ரூட் போகிறதுக்கு ஆனால் இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கிறதுனால நமக்கு என்ன ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் ஸோ இது ரிமைனிங் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை ஃபார்மில் அப்படி பிரிக்க போகிறீங்க a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 16 மைனஸ் 8x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும் அடுத்து மைனஸ் ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை ஃபார்முலா பிரிச்சிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1 மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் 16 இதுக்கு என்ன பண்ணணும் இந்த மைனஸ் ஒன்று ப்ராடக்ட் பண்ணுவீங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 8x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று கொடுங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதை 16 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ஸோ மைனஸ் 16 ஈக்குவல் டு 0 இங்கே யாரெல்லாம் கேன்சல் ஆகாமல் பாருங்கள் ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகும் ஓகே தானேப்பா இப்போ எக்ஸில் நீங்கள் ஒன்று சேர்த்து பாருங்கள் எஸ் இந்த இடத்துல ப்ளஸ் 16 அண்ட் மைனஸ் 16 கேன்சல் அவுட் ஓகேவா இப்போ அடுத்து நீங்கள் எக்ஸில் ஒன்று சேர்த்திங்கன்னா இது மைனஸ் 6x இது ப்ளஸ் 2x கழிச்சா மைனஸ் 6x வரும் அடுத்து கான்ஸ்டன்ட் டேம் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எல்லா இதையும் மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுங்கள் ஸோ மல்டிப்ளை பை மைனஸ் மைனஸால் ப்ராடக்ட் பண்ணால் எல்லாமே ப்ளஸ்ஸாக போயிடும் அப்போ 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஸோ இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம் ஃபார் த செகண்ட் ஈக்குவேஷன் So example 2.21 பாருங்க obtain the Cartesian form of the locus z in each of the following cases ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சம்லையும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மாற்றுங்க இதே மாதிரி ப்ரீவியஸ் சம் நம்ம பார்த்தோம் அதில் z is equal to x plus iy கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் என்ன கொடுக்கல zக்கு பதிலாக வேல்யூ கொடுக்கல ஆனால் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா நீ zக்கு பதிலாக x plus iy தான் இப்போ நீ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ என்ன பண்ண போகிறேன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்கறதுனால நான் சப்ஸ்டியூஷன் ஒன்று எழுதிக்கிறேன் பாருங்கள் சப்டிவிஷன் ஒன்று என்ன இருக்குதுன்னா மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z மைனஸ் ஐன்னு இருக்குது இப்போ இசருக்கு பதிலாக நம்ம எக்ஸ்பிரஸ் செய்யப்படுவோமா அப்போ சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இங்கே இசருக்கு பதில் கொடுக்கல வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கொடுக்கல நம்ம என்ன பண்ணிட்டோம் கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்கறதுனால இசருக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் iy is equal to modulus of x plus iy minus I modulus close இப்போ இந்த இடத்துல செகண்ட் பார்ட் மட்டும் ஐஎம்எல் காமன் ஆடுங்க ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே வச்சுக்கோங்க modulus of x plus iy equal to modulus of x plus ஐயை நீங்கள் காமன் எடுத்தா y மைனஸ் 1 வந்துடுமா ஸோ மாடுலஸ் க்ளோஸ் இப்போ என்ன பண்ணணும் இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறா இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறா இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு வந்து இந்த ரூட் வந்து நம்ம கேன்சல் ஆகணும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க ஸ்கொயர் ஆன் போத் சைட் போடுவீங்க அப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் ஆன் both side ஸ்கொயர் பண்ணது வந்து ரூட் கேன்சல் ஆயிரும் மீதி ரிமைனிங் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கேயும் ஸ்கொயர் பண்ணது ரூட் கேன்சல் ஆயிரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்த இடத்துல யார் கேன்சல் ஆவான்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆவாங்க ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க இது வந்து ஒய் ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும் ஈக்குவல் டு இதை ஃபார்மில் அப்படி பிரிச்சுதுன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2yன்னு வரும் இங்கே யார் கேன்சல் ஆவாங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் லெஃப்ட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் நமக்கு வந்து ப்ளஸ் ஆகுறதுலாம் மைனஸாக போயிடும் நமக்கு கடைசி ஆன்சர் பார்த்தோன்னா 2y minus 1 equal to 0 ஸோ இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார் சப்டிவிஷன் 1 ஓகே தானேப்பா இப்போ அது சப்டிவிஷன் 2 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்டிவிஷன் 2 மாடுலஸ் ஆஃப் 2z minus 3 minus I 2z minus 3 minus I is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம இசருக்கு என்ன வேல்யூ போடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஐவி போடலாமா அப்போ சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவின்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாறும் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் iy minus 3 minus I is equal to 3 இப்போ இந்த 2 உள்ள ஒன்று ப்ராடக்ட் பண்ணுங்கள் மாடுலஸ் ஆஃப் 2x plus 2y minus 3 minus I is equal to 3 இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த மாடுலஸ்குள்ளே உள்ள ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனி நீங்கள் பிரித்து எழுதுங்க அப்போ நான் ரியல் பார்ட்டை எடுக்கிறேன் 2x வந்து ரியல் பார்ட் அடுத்த 2x அண்ட் மைனஸ் 3 இஸ் ரியல் பார்ட் அப்போ மாடுலஸ்குள்ளே 2x minus 3 is a real part ஸோ இமேஜினரி பார்ட்னா I இருக்கும் இதில் I இருக்குது ஸோ நீங்கள் ப்ளஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா ஆன்சர்
2y மைனஸ் 1 வரும். ஸோ மாடுலஸ் க்ளோஸ் ஈக்குவல் டு 3 வரும். சரி தானம்மா? இப்போ இந்த என்ன பண்ணணும், இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் 2x minus 3 the whole square plus imaginary part square 2y minus 1 the whole square, so equal to answer 3 வரும். ஓகே தானேப்பா? இப்போ இந்த இடத்துல இந்த ரூட் போகணும். என்ன பண்ணுவேன், ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட். சரிம்மா? இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அந்த ரூட் கேன்சல் ஆயிருமாப்பா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ 2x minus 3 the whole square plus 2y minus 1 the whole square equal to 3s square. what is answer? 9. இப்போ என்ன பண்ணலாம், ரிமைனிங் ஆன்சரை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா ஆன்சர் வரப்போகுது. ஸோ ரிமைனிங் ஆன்சர் பாருங்கள். இதை ஃபார்மில் அப்படி நான் டேரெக்டாக எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 4x ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து 3s ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகேம்மா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அண்ட் மைனஸ் 2ab மைனஸ் 2 into 2 4 4 3s are 12. அப்போ ஆன்சர் மைனஸ் 12x ப்ளஸ் இதை வந்து a minus b ஹோல் ஸ்கொயர் பிரித்து எழுதிங்கன்னா மறுபடியும் a ஸ்கொயர் ஆன்சர் 4y ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 அடுத்து மைனஸ் 2 2s are 4 4 into 1 4. அப்போ 4y இந்த 9 லெஃப்ட் சைடு கொடுத்துருங்க. மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஓகே, இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேம், அடுத்து ஒய் ஸ்கொயர் டேம், அடுத்து எக்ஸ் டேம், அடுத்து ஒய் டேம், அடுத்து கான்ஸ்டன்ட் டேம். சரி, ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எழுது. ஸோ 4x ஸ்கொயர் ஒரு வாட்டி தான் இருக்குது. அடுத்து ப்ளஸ் 4y ஸ்கொயர் செகண்ட் டைம் இருக்குது. அடுத்து எக்ஸ் டேம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 12x, அடுத்து ஒய் டேம் மைனஸ் 4y. ஸோ இந்த இடத்துல 9, இந்த இடத்துல மைனஸ் 9 கட் ஆயிருமாப்பா? மீதி யார் இருப்பாங்க, ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் சப்டிஷனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். Example 2.20 show that modulus of z plus 2 minus I less than 2 represent the interior points of the circle. Find the center and radius. என்ன கொடுக்காங்க, இந்த ஈக்குவேஷனில் உள்ள பாயிண்ட் எல்லாமே சர்க்கிளுக்கு உள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். அடுத்து அதில் உள்ள சென்டர் என்னவாக இருக்கும், அதில் உள்ள ரேடியஸ் என்னவாக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட் நான் கிவன் எழுதிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த கிவன் ஈக்குவேஷன்? ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 2 minus I less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா படி z மைனஸ் z நாட் இருக்கணும் தானே. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்டாக உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பொதுவாக ஒரு மைனஸ் இருக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், செகண்டாக உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ஒரு மைனஸாக காமனாக இருக்கும் எடுத்துருவோமா? அப்போ ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் z. நான் மைனஸாக காமனாக எடுத்தா 2 வந்து நமக்கு மைனஸாக போயிடும், I வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக போயிருமா இல்லையா? ஸோ மாடுலஸ் க்ளோஸ் லெஸ் தென் 2. இதை கம்பேர் பண்ணுங்கள். எப்படி கம்பேர் பண்ணணும்? ஸோ கம்பேர் to modulus of z minus z naught less than r. அப்போ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா பாருங்கள், ரெண்டுமே ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா the points interior of the circle, therefore the points interior of circle hence proved. அப்போ என்ன படியாச்சு, ஃபஸ்ட் பார்ட் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் ப்ரூஃப் பண்ணி முடிச்சாச்சா இல்லையாப்பா? அடுத்து என்ன கேட்குறான், சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்கணும் இல்லையா? அப்படி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு சென்டர் வேணும். ஸோ சென்டர் இஸ் கால்ட் அஸ் இசட் நாட். அப்படி தானேம்மா? ஸோ இசட் நாட்டோடைய ஆன்சருங்க யார், செகண்ட் மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது பார்த்துக்குங்க. -2 + I இருக்குது. இதை நீங்கள் பாயிண்டாக மாற்றினீங்கன்னா -2, 1 வரும். அடுத்து ரேடியஸ். ஸோ ரேடியஸுங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் சைடில் உள்ளது R. ஸோ ஆரோட ஆன்சர் என்னமா இருக்குது 2. அப்போ இதுதான் நமக்கு தேவையான சென்டர் அண்ட் ரேடியஸ்.